In this video, we'll discuss about maternal drug therapy. தாய்வழி மருத்துவ சிகிச்சை. Drugs used in that pregnancy period have a huge impact on that outcome of both mother and baby. மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மருந்து தாய் மற்றும் குழந்தை இருவரின் விளைவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரெண்டு பேருக்குமே வந்து இட் காசஸ் ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் தட் அவுட்கம் ஆஃப் போத் மதர் அண்ட் பேபி. ட்ரக்ஸ் யூஸ்டு டியூரிங் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் பீரியடில் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது கேன் ப்ரொடியூசிங் கன்ஜனிட்டல் மால்ஃபங்க்ஷன், என்னது பிறவி குறைபாடுகள், congenital malfunction ஏற்படுத்துது. The period of greatest risk is from the 3rd to 11th week of the pregnancy. இந்த பீரியடில் வந்து 3rd to 11th week of the pregnancy அவங்க வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறது வந்து பேபிக்கு வந்து congenital malfunction பிறவி குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. During second and third trimester, drugs can affect the growth and functional development of the fetus. செகண்ட் அண்டு தேர்ட் ட்ரைமெஸ்டரில் எடுக்கிறது வந்து பேபியோட க்ரோத் அண்டு ஃபங்க்ஷனல் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. தே டாக்ஸிக் எஃபெக்ட் ஆன் தட் ஃபீட்டஸ் டிஷ்யூ, அது வந்து பேபியோட டிஷ்யூவில் வந்து டாக்ஸிக் விளைவுகளை ஏற்படுத்தும். மெட்டர்னல் ட்ரக்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி கேன் ஹாவ் வேரியஸ் எஃபெக்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ், அதில் வந்து வேரியஸ் எஃபெக்டை ஏற்படுத்துது. சம் ட்ரக்ஸ் கேன் கிராஸ் த பிளசண்டல் பேரியர் மூலமாக பேபி பாடி போடுது அண்ட் இம்பேக்ட் த டெவலப்பிங் ஃபீட்டஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், அது வந்து ஃபீட்டஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் வந்து இம்பேக்ட் விளைவை ஏற்படுத்துது. பொட்டென்ஷியலி லோடிங் டு மியூட்டேஷன், மேபி அது வந்து மியூட்டேஷன் ஏற்படுத்தலாம். ஆர் அல்ட்ரேஷன் இன் ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஒன்று மியூட்டேஷன் இல்லாட்டி வந்து அல்ட்ரேஷன் இன் ஜீன் எக்ஸ்பிரஷன். So some drugs can cross placental barrier and impact the developing fetus genetical material, potentially leading to mutation or alteration in gene expression. These effects can vary depending on that specific drug, timing of exposure and genetic susceptibility. தீஸ் எஃபெக்ட் கேன் பி வேரி, அந்த சைடு எஃபெக்ட் வந்து வேரி ஆகும். என்னென்னா பேஸ்ட் ஆன் த ட்ரக்ஸ் டைமிங், எந்த டைமிங்கில் அவங்க எடுக்கிறாங்க, ஜெனட்டிக் எந்த ஜெனட்டிக் வந்து அஃபெக்ட் ஆகுது, சக்செப்டபிலிட்டி இதை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஸோ ட்ரக்ஸ் என்டர் டு ஃபீட்டஸ், எப்படி வந்து ட்ரக்ஸ் வந்து ஃபீட்டஸ் பாடிக்குள்ளே போகுதுன்னு சொல்லி பார்த்தா, மதர் யூஸ் ட்ரக்ஸ், மதர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ட்ரக்ஸ் என்டர் டு மதர் பிளட் ஸ்ட்ரீம், அந்த மதர் எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ் வந்து மதரோட பிளட் ஸ்ட்ரீம் போகுது. ஃப்ரம் த ட்ரக்ஸ் பாஸ் த்ரூ பிளசண்டா இன்டு தட் சைல்டு பிளட் ஸ்ட்ரீம், த்ரூ பிளசண்டா மூலமாக சைல்டோட பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது. ஓவர் டைம் சைல்டு டெவலப் டாலரன்ஸ் டு ட்ரக்ஸ், கொஞ்சம் ஓவர் டைமில் வந்து பேபி வந்து டாலரன்ஸ் டு த ட்ரக்ஸ். ஸோ இந்த வகையில் தான் வந்து ட்ரக்ஸ் வந்து ஃபீட்டஸ் பாடிக்கு போகுது. மதர் எடுத்துக்கிறது வந்து மதரோட பிளட் ஸ்ட்ரீம் போகுது, மதரோட பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து ப்ளசண்டா மூலமாக பேபியோட பிளட் ஸ்ட்ரீம் போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த பேபி டெவலப் டாலரன்ஸ் டு த ட்ரக்ஸ். இப்போ என்னென்ன எஃபெக்ட்னு சொல்லி பார்க்கலாம். மியூட்டேஷன், ஸோ சான்சஸ் ஃபார் மியூட்டேஷன், சம் ட்ரக்ஸ் கேன் லீடிங் டு ஜெனட்டிக் மியூட்டேஷன் இன் த டெவலப்பிங் ஃபீட்டஸ், ஜெனட்டிக் மியூட்டேஷன் வர வாய்ப்பு இருக்குது. எபிஜெனட்டிக் சேஞ்சஸ், sudden drugs may causes alteration in gene expression, so gene expression affect பண்ணும். Through epigenetic modification, then chromosome abnormalities, exposure to sudden drugs can increase the risk of chromosomal abnormalities in the fetus. Then hereditary risk, maternal drugs use can impact the risk of hereditary disease or condition in that offspring. ஸோ என்னது மியூட்டேஷன் வரலாம், இல்லாட்டி எபிஜெனட்டிக் சேஞ்சஸ் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். தென் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஏற்படலாம், அல்லது ஹெரிடிட்டரி டிசீஸ் ரிஸ்க், ஜெனட்டிக் டிசீஸ் அது வர வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக் சஸ்பெப்டிபிலிட்டி. genetic susceptibility
Susceptibility. Genetic variation in the mother and fetus can influence. Genetic variation வந்து மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஹவு ட்ரக்ஸ் தே மெட்டபலைஸ்டு ஆர் ஹவு ட்ரக்ஸ் ஆர் மெட்டபலைஸ்டு அதர் ஜெனட்டிக் எஃபெக்ட். அது வந்து எப்படி வந்து ட்ரக்ஸ் வந்து மெட்டபலைஸ் ஆகி எப்படி வந்து ஜெனட்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்துது. இதுதான் வந்து ஜெனட்டிக் சசபிலிட்டி. வாட் ஆர் சம் ட்ரக்ஸ் ஹேவிங் கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் ப்ரெக்னென்சி. முரண்பாடாக இருக்கும். என்னென்ன ட்ரக்ஸ்னு சொல்லி பார்த்தா சல்ஃபோனமைட், அமினோக்ளைகோசைட், ஃப்ளோரோக்யூனிலோன்ஸ், எரித்ரோமைசின், மெட்ரனிடazole, டெட்ராசைக்ளின், ரிஃபாவிரிடின், கிரீசியோஃபல்வின், தென் குளோரோஃபினிகால். இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் ப்ரெக்னென்சி, முரண்பாடுகளை ஏற்படுத்தும் டியூரிங் ப்ரெக்னென்சி பீரியடில். ஸோ இன் திஸ் வீடியோ டிஸ்கஸ்டு மெட்டர்னல் ட்ரக்ஸ் தெரப்பி. மெட்டர்னல் வந்து ட்ரக்ஸ் எடுத்தால் எப்படிலாம் வந்து பேபியை அஃபெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் வந்து கன்ஜெனிட்டல் மால் ஃபங்க்ஷன், மரபணு ப்ராப்ளம். அதுவே செகண்ட் அண்டு தேர்டு ட்ரைமெஸ்டரில் எடுக்கிறது க்ரோத்தையும் ஃபங்க்ஷனலையும் அஃபெக்ட் பண்ணும். என்னென்ன சைடு எஃபெக்ட்னால் மெயினாக வந்து மியூட்டேஷன் அண்டு வந்து பேபி பாடிக்குள்ளே போகுதுன்னா மதர் எடுத்துக்கிற ட்ரக்ஸ் மதரோட பிளட்டுக்கு போயிட்டு மதர் பிளட்லேருந்து ப்ளசண்டா மூலமாக சைல்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து டாலரன்ஸ் டு த ட்ரக்ஸ். ஸோ எஃபெக்ட் வந்து மியூட்டேஷன், தென் அல்ட்ரேஷன் இன் ஜீன் எக்ஸ்பிரஷன் த்ரூ epigenetic modification, then chromosomal abnormalities, then hereditary disease risk. Okay, so maternal drugs can impact that risk of hereditary disease or condition in that offsprings. Then genetic susceptibility. Then some drugs example for contraindication. Thanks for watching.